இயேசுவின் அருமை சகோதர சகோதரிகளே, நவம்பர் மாதம் என்றாலே நிறைய பேருக்கு நமக்கெல்லாம் ஒரு முக்கியமான மாதம். காரணம், நம்மோடு வாழ்ந்து மறித்தவர்களை பற்றி நினைத்து ஜெபிக்கின்ற ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. எனவே நிறைய நாம் எல்லாம் இந்த விசுவாச பிரமாணத்தை சொல்லுகிறோம். எனவே நிலை வாழ்வை நம்புகிறோம் என்று சொல்லுகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்வை பொறுத்த மட்டில் அந்த நிலை வாழ்வின் நம்பிக்கை நம்மிடம் வெளிப்படுவதாக தெரியும். யாரும் அந்த மோட்சம், நரகம் இவைகளை பற்றி எண்ணி பார்ப்பதாகவும் தெரியும். உங்களை எத்தனை பேர் மோட்சத்தை பற்றி, நரகத்தை பற்றி எல்லாம் ஒரு தெளிவு இருக்குது? மோட்சம் இருக்குதா? பரவாயில்ல, நம்புறீங்க. நரகம் இருக்குதா? அதுவும் நம்புறீங்க. அங்கெல்லாம் அப்புறம் இங்கதான் ஃபாதர். அதனாலதான் நிறைய பேர் பார்ப்போம், இந்த திருவிழாக்கள்ல, பெரிய பெரிய திருவிழாக்கள்ல என்ன பண்ணுவாங்க, நிறைய தேர் போகும். அது முன்னாடி ஒரு குட்டி தேர் பாத்துக்கிறீங்களா? காவல் சம்மன் அப்படி கட்டி வச்சுட்டு நிற்பார் மிக்கேல் சம்மன் சாணவர். அந்த மிக்கேல் சம்மன் சாணவருக்கு கீழே ஒரு ஆள் இருப்பாங்க. யாரு இது? பேய், சாத்தான். அப்படியே பல்ல கட்டிட்டு, நாங்க கட்டிட்டு அப்படியே படுத்துட்டு அதை மெரிச்சுக்கிட்டு மிக்கேல் சம்மன் சாணவர் இருப்பார். நிறைய பேர் பாத்தீங்கன்னா தோல் மேல தூக்கிட்டு போவாங்க இல்லையா தேர. இந்த பெண்களுக்கு எல்லாம் பெரும்பாலும் எட்டாது. என்ன பண்ணுவாங்க, மிக்கேல் சம்மன் சாணை தொட்டு கும்பிடுறேன்ட்டு சாதாரண தொட்டு கும்பிடுவாங்க. அதான் சொல்லுவாங்க, ஏம்மா அதுல வர குழந்தைக்கு வர சாத்தான தொட்டு குழந்தைக்கு வர வாயில வைப்பாங்க. ஏம்மா நீ கும்பிடுறதுல பார்த்த குழந்தை வாயில வர வைக்கிறவங்க சாத்தான மிக்கேல் சம்மன் சாணை தொடு, அதுக்கு தொடாம கூட கும்பிடு, நீ சாத்தான தொடுறேன் அப்படின்னு பல நாள் சொல்லுவாங்க. அப்புறம் நகைச்சுவான்னு சொல்லுவோம், பரவாயில்ல சாத்தானையும் கும்பிட்டு வைப்போம், ஒரு நிறைய போனாக்கா சாத்தானே கொஞ்சம் ஸ்பெஷலா கவனிச்சியாதான் அப்படின்னு சொல்லி அதுல நகைச்சுவான்னு சொல்லுவோம். இயேசுவின் அருமை சகோதர சகோதரிகளே, எதற்கு இதெல்லாம் சொல்லுகிறேன் என்றால், இதை பற்றி இயேசுவின் காலத்திலேயே ஒரு சாரார் நம்பினார்கள், அதன் நிலை வாழ்வை பற்றி. ஒரு சாரார் இந்த மறு வாழ்வை பற்றி நம்பாத இருந்தார். இயேசுவின் காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய இரண்டு முக்கிய நிறைய பேர் இருந்தாங்க குழுக்கள். அது முக்கியமானவர்கள் பரிசேயர் கூட்டம் ஒன்று, இன்னொன்னு சதுசேயர்கள் கூட்டம். பரிசேயர்கள் உயிர்ப்பை நம்பினார்கள், ஆனால் சதுசேயர்கள் உயிர்ப்பை நம்பவில்லை. நமக்கு காலம் குறைவா இருப்பதால நம்ம இதெல்லாம் வாசிக்க வேண்டாம். அந்த பகுதி மட்டும் சொல்றேன், நீங்க படிச்சு பாருங்க. மத்தேயு நற்செய்தி 22ஆம் அதிகாரம் 23 வசனத்திலே இந்த சதுசேயர்கள் உயிர்ப்பை பற்றி நம்பாத இவர்கள் ஒரு கேள்வியை இயேசுவிடம் கேட்கிறார்கள். இதுக்கு முன்னாடியும் இயேசு இந்த நிலை வாழ்வை பற்றி இதெல்லாம் ஆழமாய் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதை பற்றி பேசுகிறார், பிறகு பேசுகிறார், விருந்தை பற்றி பேசுகிறார். விருந்துக்காக அழைக்கப்பட்டவர்களை தகுதி இல்லாதவனை வெளியே புறம்பே தள்ளுங்கள். இதெல்லாம் இந்த நிலை வாழ்வுக்கு தகுதி இல்லாததை பற்றி, நிலை வாழ்வை பற்றிய ஒரு ஊமைகளாகவே, கருத்துக்களாகவே நாம் பார்க்கிறோம். எனவே இந்த வேளையிலே இந்த சதுசேயர்கள் இதை தொடர்ந்து இயேசுவிடம் பேசிய பொழுது, அந்த பரிசேயர்கள் முதல்ல அந்த சசாருக்கு வரி செலுத்துவது முறையா, கடவுளுக்கு வரி செலுத்துவதற்கு முறையான்னு கேட்கும்போது அந்த கேள்வியை கேட்டு முடிச்சு அடுத்து ஒரு கூட்டம் வராங்க சதுசேயர்கள். அவங்க என்ன பண்றாங்க, இயேசுவிடம் இது மாதிரி ஒரு குதர்க்கமா கேள்வி. அதான் நிறைய பேர் நம்ம நினைப்போம், நம்ம தான் ரொம்ப குதர்க்கமா பேசுறோம், குதர்க்கமா கேள்வி கேட்டு மடக்கிறோம். இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பா அந்த காலத்துல செய்திருக்காம பாருங்க சதுசேயர். இதை விட ஒரு கேவலமா குதர்க்கமா அந்த உயிர்ப்பை பற்றி கேவலப்படுத்தி பேசவே முடியாது. அவனா சொல்றான், இயேசுநாதரே, ஒரு பெண் மகப்பேரின்றி அவனுடைய கணவன் இறந்து விட்டால் மோயிசன் காலத்தில் ஒரு சட்டம் இருக்கிறது. என்ன சட்டம் என்றால், அந்த இறந்து போன அந்த மனிதனுடைய தம்பி, அதாவது அந்த பெண்ணுக்கு கொழுந்தனன், அந்த பெண்ணை மணந்து ஒரு வாரிசை, வாழ்வை கொடுக்கலாம் என்ற ஒரு எண்ணம், கருத்தை வைத்திருக்கிறார்கள். இப்படி அந்த சகோதரர்கள் 7 பேருமே அந்த பெண்ணை ஒத்தரை மாத்தி அடுத்து செத்து போறாங்க. செத்து போக அந்த பெண்ணை கல்யாணம் பண்றாங்க. திருமணம் செய்த பிறகு எல்லாமே ஒருத்தருக்கும் குழந்தை இல்லை, 7 பேருக்கும் செத்து போறாங்க. இந்த பெண்ணும் செத்து போகிறாள். மோட்சம் சொல்றீங்களா இயேசுநாதரே, மோட்சத்துல இந்த பெண், இந்த ஒரு பெண் இந்த 7 ஆண்களை, சகோதரர்களை மணந்து மகப்பேரின்றி செத்து போனாலே மோட்சம் சொல்றீங்களா? அந்த மோட்சத்துல இந்த பெண் யாருக்கு மனைவி ஆயிருப்பார்? எவ்வளவு பெரிய கேள்வி பார்த்தீங்களா? எவ்வளவு குதர்க்கமா கேவலமா கேட்கலாம் பாருங்க இயேசுநாதர். அப்பதான் இயேசு சொல்கிறார், அறிவிலிகளே, நீங்க நினைக்கிற மாதிரி இந்த உலகத்துல பெண் கொண்டு கொடுத்து வாழ்வது போல் மேல் உலகத்தில் இல்லை. இங்க இருக்கிற வாழை மரம் கட்டி பந்தல் போட்டு மேலம் தாளம் எல்லாம் அடித்து விருது போட்டு கொண்டாடுவது போல அங்க திருமணம் எல்லாம் இல்லை. அங்க பெண் கொள்வதும் இல்லை, கொடுப்பதும் இல்லை.
எல்லாரும் வானதூதர்களை போல் இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்றார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எனவே வானதூதர்களை போல வாழ விரும்புகிறவர்கள் அந்த நிலை வாழ்வை நாமும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் ஆண்டவர் மிக தெளிவாக இங்கே நமக்கு எடுத்து கூறுகிறார். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப பிரச்சனை என்னன்னாக்கா, இந்த நிறைய பேருக்கு ஒரு தவறுதலான புரிதல் இருக்கு. மோட்சம் போறோம், அங்க என்ன செய்வோம்? நம்ம எல்லாரும் எப்படி இருப்போம்? வானத்தூரை போல இருப்போம். அங்க வேற என்ன இருக்கும்? மகிழ்ச்சி வாழ்க்கை, இன்பமான வாழ்க்கை, இதுவரை நம்ம கண்டிராத ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது அதை நம்ம மகிழ்ச்சியோடு அனுபவிப்போம். அந்த வாழ்க்கை நிரந்தரமானது, அழியாதது. இந்த உலக வாழ்வு அழியக்கூடியது, ஆனால் அந்த விண்ணுலக வாழ்வு என்பது அழியாதது, பர்மனன்ட். தொடர்ந்து அந்த வாழ்வு அழியாமல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டார். நரகன் ஒண்ணு இருக்குது, அங்க எப்படி? யாருக்காவது ஐடியா இருக்குதா? போய் வந்தவங்க என்ன சொல்லலாம். அங்க இருந்தா இப்ப வந்திருக்கிறோம் பாரு அகரஞ்சேரிக்கு. அது மாதிரி நரகத்தை பத்தி ஏதாவது ஐடியா இருக்குதா? அழுகையும் பற்கடிப்பும் அங்கலாய்ப்பும் அவியாத நெருப்பும், அழகா சொல்லிட்டீங்க, இதெல்லாம் இருக்கும். அந்த வாழ்க்கை எப்படி? நம்ம போனவொன்னா பசாசு நல்லா அங்கங்க போட்டு 10 பசாசு சேர்ந்து நல்லா முதுகுலையும் மூஞ்சிலையும் குத்தி நாசகோசம் பண்ணி அடிச்சு சித்திரவதை பண்ணி அந்த நெருப்புல போட்டு அப்படியே ஒரே நாள்ல பசுப்பம் ஆயிடுமா எப்படி? ஏன் அப்புறம் அழியாத நெருப்பு, அந்த வாழ்வும் அழியாத துன்ப வாழ்வு. இங்கதான் நீங்க யோசிக்கணும். எனவே நிறைய பேர் நினைச்ச வாழ வரைக்கும் வாழலாண்டா, நரகத்துக்கு போனவொன்னே ஒரே நாள்ல முடிஞ்சு போன கதை, அதுக்கு என்ன வாழ்ந்தானா வாழாட்டினா, நிரந்தரமான மோட்சம் கிடைச்சால என்ன கிடைக்காட்டி என்ன? நிறைய பேர் அப்படிதான் இன்னைக்கு உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல. நரகத்திற்கு போகிறவர்கள் அழியாத அந்த துன்பத்தை அழியாமல் அனுபவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். மற்ற பிற சமயங்கள் கூட இதை பற்றி தெளிவாக சொல்லுகிறது. அவர்களும் இந்த தண்டனையை, நரக தண்டனை பலவிதமாக இருக்கிறது என்று நம்புகிறார்கள். இந்து சகோதரர் நம்புறாங்க. அதுல ஒரு பெரிய புராண நூல் இருக்குது, புராணம். அந்த புராண நூலை பத்தி யாருன்னா தெரியுமா? பைபிளே படிக்கிறதுல அந்த புராணத்தை படிக்க போறோம். ஆக கருட புராணம் என்ற ஒன்று இருக்குது. அந்த புராணத்துல எப்படிப்பட்ட தண்டனை, எந்தெந்த பாவத்துக்கு தண்டனை என்று 80க்கும் மேற்பட்ட தண்டனைகள் அதிலே கொடுக்கப்பட்டிருக்கு. நிறைய இப்ப சொன்னா புரியும் பாருங்க. சில விஷயங்களை திரைப்படம் வழியா தான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். அன்னியின் படம் பாத்தீங்களா? பார்த்துருப்பீங்க. அந்த ஹீரோ ஒவ்வொரு தண்டனை கொடுத்துட்டு பிறகு எப்படி கண்டுபிடிப்பாங்க அந்த சிஐடி போலீஸ் எல்லாம்? அங்க ஏதாவது ஒண்ணு எழுதி வச்சிருக்கோம். பல அப்சர்வ் பண்ணிக்கிறீங்க. அதுல ஏதாவது எழுதப்பட்டவங்க சொல்லுங்க பாப்போம். மிருக போதனம், வெரி குட். அப்புறம் மிருக போதனம் இல்ல, மிருக சீரிசம் அப்படின்னு அது எழுதிருக்கு. அந்த எரும மாட்டெல்லாம் போட்டு சாப்பிடுகிறான் பார்த்தீங்களா? அந்த இடத்துல அது தட்டு எழுதி வச்சிருப்பான், ஒரு போர்டு மாதிரி, மிருக சீரிசம். இந்த வார்த்தை எங்க இருக்குதுன்னா அந்த புராணத்துல இருந்து எடுக்கப்பட்டதுதான். நரகத்துல எப்படிப்பட்ட தண்டனைலாம் இருக்கும், எப்படிப்பட்ட வதையெல்லாம் இருக்குன்னா அந்த வதைகள் தான் சிலது அந்த படத்துல போட்டிருப்பான். இது அந்த புராண நூலில் இருந்து எடுக்கப்பட்ட நரக தண்டனைக்குரிய வதைகள். ஆனா நம்ம நரகம் அவியாத நெருப்பும் அழுகையும் பற்கடிப்பும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்று இயேசு ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். ஆக நரகம் என்பது அவ்வளவு எளிமையான ஒரு விஷயம் அல்ல, அனுபவிப்பது அவ்வளவு எளிமையான துன்பம் அல்ல, கொடுமையிலும் கொடுமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மோட்சத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறீங்களா இல்லையோ, நரகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நீங்க மோட்சத்தை பத்தி யோசிப்பீங்க. இயேசுவின் அருமை சகோதர சகோதரிகளே, எனவே இதுக்கு இடையில ஒண்ணு இருக்குது, உத்திரிக்க ஸ்தலம் இங்க அங்கா என்று இருக்கிற ஒரு நிலை. அதை பற்றி நம்ம ஆராய தேவையில்லை. எதற்கு இதெல்லாம் சொல்லுகிறேன் என்றால், நம்ம நிறைய பேர் இந்த நிலை வாழ்வை பற்றி அக்கறை கொள்வதில்லை, நிலை வாழ்வை வாழ்வதற்கான முயற்சிகளும் எடுப்பதில்லை. நல்ல கடவுளுடைய பிள்ளைகளா இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகளையும் நாம் நமக்குள் உருவாக்கி கொள்வதில்லை. எனவே இந்த நாளிலே, இந்த இறந்தோருக்கான சிறப்பான மாதத்தில் நாம் எல்லாம் எதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இப்படிப்பட்ட ஒரு நிலை வாழ்வை கடவுள் கொடுக்கிற பொழுது அந்த நிலை வாழ்வினுடைய ஒரு இன்பத்தை அனுபவிக்க வேண்டும். நம்மோடு வாழ்ந்து மரித்தவர்கள் எங்கே போனார்கள் என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு வாழ்வை தேடிதான் அவர் போயிருக்கிறார்.
எத்தனை பேர் மோட்சம் போனாங்க, எத்தனை பேர் நரகத்துக்கு போனாங்க, அதை பற்றி டீட்டெயில் நமக்கு தெரியாது. ஆனா நம்ம அவளுக்காக ஜெபிக்க வேண்டியது ஒரு கடமை. கல்லறை திருவிழாவும் அதை தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் நாம் இப்படிப்பட்டவர்களுக்காக ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். அதுதான் நான் இந்த நாளிலே சொல்ல விரும்புகிறேன். எனவே இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, கத்தோலிக்க திரு அவையை விசுவசிக்கிற விசுவாசிகளே, நம்முடைய விசுவாசத்தில் திருவிவிலியத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிற இந்த அற்புதமான வார்த்தைகள் எல்லாம் கேட்டு நாமும் இந்த நிலை வாழ்வுக்குரிய ஒரு வாழ்வை வாழ்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். அதை நாம வாழ முயல வேண்டும். இப்படிதான் ஒரு சாமியார் அடிக்கடி பிரசங்கலாம் வச்சுட்டு இருந்தாராம். பிரசங்கம் வச்சுட்டு சொன்னாராம், ஏய் மோட்ச நரகத்துல இருக்கிற மாதிரி மோட்சத்துல எல்லாம் அப்படி இருக்கா, எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடையாது. அங்க மோட்சத்துக்கு போனீங்கன்னாக்கா நல்ல வாழ்க்கை வாழ்ந்தவங்களுக்கு, நல்ல பியூரா நல்ல புண்ணியம் செய்தவங்களுக்கு மாருதி கார்ல போலாம். இதுல மோட்சத்துல கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி புண்ணியம் கம்மி ஜாஸ்தி பண்ணவங்க பைக்கில் போகலாம். புண்ணியம் ரொம்ப கம்மியாக பண்ணீங்கன்னாக்கா காமன் பேருந்து தான், பிங்க் கலர் பஸ் தான், இலவசமா இல்லை ஆனால் மாதிரி பஸ் மாதிரி பொதுவாக இருக்காத பஸ்ஸில் தான் போகணும். தனிப்பட்ட முறையில் மறுபடியும் ஏதாவது வச்சிங்கன்னா ஒரு சைக்கிள் கிடைக்கும். இல்லை பாவமே பண்ணலை, கடவுளைய ஏதோ கருணையில் உள்ள போயிருக்கிறேன் அப்படின்னாக்கா நடந்துதான் சுத்தணும் மோட்சத்தில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த அகரஞ்சேரிக்கு வர கூட்டம் கொஞ்சம் பேர் செத்துக்கிட்டு மோட்சம் போன உடனே இந்த சாமியார் இப்படி பிரசங்கலாம் வச்சாரு, யார் யார் எதுல போறான், கார்ல யார் போறான், பஸ்ல யார் போறான் பார்க்கலான்னு ரெண்டு வாலிபர்கள் பேசி கொண்டு இருந்தாங்களாம். பஸ்ல உட்கார்ந்தாங்க. அப்ப அவனுக்கு பண்ண புனித பாருங்க, ஏதோ போனா போன கடவுளுடைய பரிந்துரையில அவன் போய்கிறாங்க. பஸ்ல உட்காந்து நக்கில் வச்சுக்கிறாங்க. இப்படிலாம் பேசிட்டு இருக்கும் போது அப்போ ஒருத்தர் கார்ல போயிருந்தாராம். அப்ப அவர் பார்த்தா டெய்லி கோயிலுக்கு வருவார், சாமியாருக்கு ரொம்ப உதவியா இருப்பார், வேதியர் மாதிரி இருந்து எல்லா வேலைகளையும் உதவியா செய்து இருப்பார். அவனெல்லாம் கேலி பண்ணி இருப்பாங்க. இந்த ஆளு என்னப்பா சாமியார் கூட இருக்கிறான், சோப்பு போட்டு அலையிறான், சாமியார்ட்ட ஏமாத்தி சொல்றான், வாங்கி சொல்றான்னு சொன்னா பாரு, கடவுள் அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை மாருதி காரை கொடுத்துருக்கிறாரு கோட்சத்துல என்று சொன்னான். அப்புறம் அடுத்து பார்த்தாக்கா ஒருத்தர் ரெண்டு பேர் இந்த வேதியர் என்ன பண்ணாரா, நம்ம கோயில் யாரு வேதியர், யாரோ ஒரு வேதியர் என்ன பண்ணாரா, காலைல மணி அடிப்பார், சாயங்காலம் மணி அடிப்பார், மதியானம் மணி அடிச்சு 3 திரிகால ஜபத்தை சொல்லியிருப்பார். இப்படிப்பட்ட கோவில் எல்லா உதவிகளும் செய்து இருப்பார். அந்த வேதியர் பார்த்தா சைக்கிள்ல ஒன்று வந்தார். உடனே இந்த பசங்க இதெல்லாம் நக்கில் பண்ணி பேசுறத பார்த்து பஸ் நின்று இருக்குது போல மோட்சத்தில் ஒரு ஸ்டாப்ல. அப்ப இந்த வேதியர் பார்த்துட்டு இவங்க நக்கில் பண்ணி பேசுறத பார்த்து, டேய் ஏன்னா அகரந்தேரியில அந்த ஏரியாவில் குடியாத்த ஏரியாவில் இப்படிதான் இருந்தீங்க, இப்ப கூட இங்க வந்து திருந்தாம இதே பண்ணி கிடக்குறீங்களே, எங்க போனாலும் உங்களுக்கு நக்கில் பண்றது விடல, அந்த புத்தி உங்களை விட்டு மாறல என்று சொல்லி பேசிக்கொண்டே இருந்தாராம். சார் உதவி சார், நான் பாருங்க நீங்க 3 வேலை ஜாபம் சொன்னீங்க, ஏதோ கடவுள் உங்களுக்கு காருக்கு கொடுப்பான்னு பார்த்தோம், இல்ல எங்களை மாதிரி பஸ்ல வருவீங்க பார்த்தோம், அது கூட இல்லாம சைக்கிள்ல போயிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வாயில மூடி சிரிச்சாங்களாம் அவங்க. அப்ப அவர் சொன்னாரா, டேய் ரொம்ப நக்கல் பண்ணாதீங்க, சிரிக்காதீங்க, நம்ம பங்கு சாமியாரு நடந்து வந்துருக்கிற அப்படின்னு சொன்னாங்க. ஆக எல்லாருடைய சூழ்நிலையும் அப்படிதான். எனவே வாழ்க்கையில செய்கிற நன்மை தீமைகள் புண்ணியங்கள் அடிப்படையிலே நமக்கு இப்படிப்பட்ட நிலை வாழ்வை கடவுள் கொடுக்கிறார் என்று நான் நம்புகிறோம். இயேசுவில் அன்பானவர்களே, நாம என்ன புண்ணியம் பண்ணியிருக்கிறோம், நாம என்ன நல்லது செய்திருக்கிறோம், அது நாம என்ன தவறு செய்திருக்கிறோம், அவங்க மனசை வெளியே எடுத்து வச்சு பாருங்க, இல்ல கண்ணை மூடி உள்ளே போய் பாருங்க, கேளுங்க, உங்க மனசுல என்ன செய்திருக்கிறீங்க, அதுக்கு என்ன கிடைக்கும், மோட்சம் கிடைக்குமா, நரகம் கிடைக்குமா, எதுக்காக ஜெபிக்கணும், எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும். எனவே இயேசுவில் பிரியமானவர்களே, நிலையான அந்த வாழ்வை நாம் வாழ்வதற்கு தக்க வைத்துக் கொள்வதற்கு இறைவன் தருகிற நல்ல அரிய வாய்ப்புகளை, நல்ல ஜெப வாழ்வை, இப்படிப்பட்ட நல்ல மாதாந்தோறும் செய்கின்ற தியானங்களை செய்து மெல்ல 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 ஆண்டவர் பக்கம் நம்மை மாற்றிக்கொள்ளவும் திருந்தி கொள்ளவும் நல்ல ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொள்ள வேண்டும். செத்து போனவங்களுக்காக இந்த மாசத்துல ஜெபிக்கத்தை மாத்திரமல்ல, உயிரா இருக்கிற நாம இப்படி நல்ல இடத்திற்கு நம்மை உட்படுத்திக் கொள்ள வேண்டும், நிலை வாழ்வுக்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சிந்திப்போம், ஜெபிப்போம். இயேசு அன்பானவர்களே, இப்பெல்லாம் கல்லறை திருவிழா கொண்டாடி இருப்போம், எல்லாரும் போய் இறந்தவர்களுக்காக நாம் ஜெபித்து மன்றாடி இருப்போம். இன்னொரு பகுதியை உயிர்ப்பை பற்றி நிறைய இடங்களில் பவுலடிகளார் சொல்கிறார், அதெல்லாம் வீட்டுல போய் படிச்சு பாருங்க. கொரிந்தியருக்கு முதல் கடிதம் 15ஆம் அதிகாரம் முழுவதுமே அந்த உயிர்ப்பை பற்றி சொல்லுங்க. நீங்க வீட்டுல போய் அந்த அதிகாரம் முழுவதும் அதிலே பவுலடிகளார் எப்படிப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் சொல்லுகிறார், வீட்டுல போய் வீட்டு பாடமா படிங்க. பிறகு நாம நற்செய்தியிலேயே ஆண்டவர் இயேசு சொன்ன இன்னொரு உவமை, லூக்கா நற்செய்தி 16ஆம் அதிகாரம் அந்த 7 லாசர் பணக்காரருடைய நிகழ்ச்சி 16, 19 தொடர்ச்சி நாம் பார்த்தோம் என்றால்,
அந்த ஏழை லாசர் பணக்காரனுடைய நிகழ்ச்சியை பற்றி மிக தெளிவாக இயேசு சொல்கிறார். அதிலே இந்த மோட்சத்தை பற்றி, நரகத்தை பற்றி, நரகத்தில் இருக்கிற அந்த பணக்காரன் ஏழை லாசரை பார்த்து அவன் விரல் நுனியிலே ஒரு சொட்டு தண்ணீரை என் நாவிலே குளிர செய்ய விட சொல்லும்படி கேட்கிற நிகழ்வு. அப்பொழுது அவளுக்கு இடையிலே நடக்கிற வாக்குவாதம், அவளுக்கு உரையாடல். பிறகு நான் தான் அப்படி அழிஞ்சு போயிட்டேன், என் சகோதரர் கூட அங்க உலகத்துல நல்ல வாழ்க்கையே வாழல, இதை விட கேடு கட்ட வாழ்க்கை வாழ்ந்துக்கிறாங்க, அங்கே அனுப்புங்க, இந்த மோட்சத்திற்கு ஒருத்தர் போய் அங்க சொல்லட்டும் என்று சொன்ன பொழுது அங்க இறைவாக்கினர்கள் போதிப்பதற்கு பலர் இருக்கிறார்கள். அவருடைய போதனைகளை, அந்த வார்த்தைகளை கேட்டு மனம் மாறாதவர்கள் இங்க மோட்சத்திலிருந்து போனா கூட அவங்க மனம் மாற மாட்டாங்க என்று அபிரகாம் பதில் முறை சொல்லுகின்ற நிகழ்வுகள் எல்லாம் அதில் மிக தெளிவாக சொல்லுது. இயேசுவின் அன்பானவர்களே, எது எப்படி இருந்தாலும் வரும்போது சகோதரரோடு பேசிக் கொண்டு வரும்போது சொன்னான், எப்படிப்பட்ட பணக்காரன், எப்படிப்பட்ட லேண்ட்லார்டு, எப்படிப்பட்ட பெரிய பெரிய ஆளுங்க, பெரிய பெரிய பதவியில பெரிய தலைவனா இருந்தவங்கலாம் இந்த மண்ணுக்குள்ள நீங்க இருக்கிறான், ஒண்ணுமே அது போயிட்டான். வாழ்க்கையுடைய யதார்த்தம் அதுதான். எனவே நிரந்தர வாழ்வுடைய தொடக்கம் அந்த கல்லறை தோட்டமாக இருக்கிறது. நிறைய பேருக்கு கல்லறை தோட்டம்னாவே பயம் இல்லையா? கல்லறை தோட்டத்துல போய் அதெல்லாம் பார்ப்பீங்களா, இருப்பீங்களா? போக மாட்டாங்க. ஆனா அந்த கல்லறை தோட்டம் பார்த்த உடனே அந்த கல்லறையிலே அடக்கம் செய்யப்பட்டவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம், அவருடைய ஆன்மலை பாட்சிக்காக மன்றாடுகிறோம். இது திரு அவை அல்லது நம்முடைய முதியவர்கள், அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு நல்ல பண்பாடு. அந்த கல்லறை தோட்டம் எங்கு சிலுவை வரையப்பட்ட கல்லறைகள் இருக்கிறது, அங்கு அவர்களுக்கு அந்த கல்லறையிலே அடக்கம் செய்யப்பட்டவர்களுக்காக மன்றாட வேண்டும் என்பது நம்முடைய. ஆனால் நமக்கு என்ன பண்ண முடியும்? நைட்ல போனா கல்லறை தோட்டத்தை பார்த்தாவே பயம் இல்லையா? கல்லறை தோட்டம் பார்த்து தைரியமா இருப்பீங்களா? பயம். ஏன் பயம்? டக்குன்னு சொல்லணும், பாத்தியா பேய் இருக்குது கல்லறை, அதனால அங்க போய் பயம். அன்புக்குரியவர்களே, எவ்வளவு விசுவாசம் வச்சிருக்கிறீங்க பாருங்க. நாம அங்கதான் போக போறோம், அப்ப நம்ம பேயா போக போறோமா? செத்து போய் பார்த்தீங்களா எப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வச்சிருக்கோம். கல்லறை தோட்டம் தான் நிலை வாழ்வுக்கான ஒரு நுழைவு வாயில் என்று சொல்லப்படுகிறது. கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறவெல்லாம் உயிர்த்தெழ செய்யப்படுவார்கள். ஆண்டவரால் அழைக்கப்பட்டு எக்காலம் முழங்க எல்லாரும் நல்லதை செய்த எல்லாரும் ஆண்டவரால் திரட்டப்பட்டு அங்கே அவர்கள் நிலை வாழ்வுக்கு அழைக்கப்படுவார்கள் என்றெல்லாம் நற்செய்தி. இது மத்திய நற்செய்தி 24ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, எதற்கு இதையெல்லாம் சொல்லுகிறேன் என்று சொன்னால், கல்லறை தொட்டு பேய் இருக்குது என்று நமக்கு பயம். அப்ப ராத்திரி 12 மணிக்கு யாராவது தனியா போனீங்கன்னா இருப்பீங்களா? ஏன் பயம்? பகல்லே பார்த்தா பயம், ராத்திரில 12 மணிக்கு போனா இன்னும் பயம், போக மாட்டோம். ஆனா ஒரு பங்கு சாமியார் சொன்னாராம், கவலைப்படாதீங்க, இது மாதிரி அங்க புனிதர்களுடைய தொடக்க வாழ்வு அங்கதான் இருக்குது, அங்க இருக்கிறவங்க எல்லாம் புனிதத்துவ வாழ்க்கை நோக்கி போயிருக்கிறாங்க. செத்தாதான் நமக்கு அந்த நிலை வாழ்வு ஆரம்பமாகிறது. சாவு என்பது அழிவல்ல, நிலை வாழ்வின் தொடக்கம். அழிந்து போகிற வாழ்வு அழிந்தாலும் நிலையான வாழ்வு நமக்கு தொடர்கிறது, அது இந்த மரணத்தின் வழியாய் அழைப்பு கிடைக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறாங்க. இயேசுவின் அன்பான சகோதர சகோதரிகளே, இதைதான் நம்ம ஆழமாக புரிந்து கொண்டு நாம் செயல்பட வேண்டும். இப்படி கேள்விப்பட்டு தன்னையே தைரியப்படுத்திக் கொண்ட ஒரு மனிதன் அவன் வயலுக்கு போகும்போது ராத்திரில போகவே மாட்டான், பயந்து. பகல்ல மட்டும் தான் போய் வயல்ல வேலை செய்வோம். சரி, ஃபாதர்லாம் அப்படி சொல்லிட்டாரு, இனிமேல் நம்ம ராத்திரில போகலாம் அப்படின்ட்டு 12 மணிக்கு போவான். ஆனா அதுக்கு முன்னாடி ராத்திரில போனா கூட அந்த கல்லறை பக்கம் பார்க்காம திரும்பி வேற பக்கமா பார்த்துட்டு போவான். ஆனா ஒரு நாள் இந்த சாமியார் இப்படிலாம் சொன்ன பிறகு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அவன் அந்த கல்லறை தோட்டத்தை பார்த்துட்டே போனான். அப்ப அந்த கல்லறை தோட்டத்துல ஒருவர் ஒரு கல்லறை மேல உட்கார்ந்து பீடி பிடிச்சிட்டு இருந்தான். உடனே அவன் கேட்டானா, பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டானா, நம்ம ராத்திரில போறதுக்கு பயப்படுறோம், இந்த ராத்திரில ஒருத்தர் இங்க சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கானே அப்படின்ட்டு கிட்ட போய் அவங்ககிட்ட பேசி கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அவங்க கிட்ட போய் உட்காந்து, எப்பா இப்பதான் எனக்கு தைரியமே வந்துச்சு, ஃபாதர் இந்த கல்லறை பத்திலாம் சொன்னாரு, புனிதத்துவ வாழ்வை பத்திலாம் சொன்னாரு, நிலை வாழ்வை பத்திலாம் சொன்னாரு, இப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு. முன்னாடி அந்த கல்லறை பார்த்தாலே பயம், ஆனா நீ தைரியமா இந்த ராத்திரில தனியா உட்காந்து சிகரெட் பிடிக்கிறிய, உனக்கு பயம்லாம் இல்லையா? உனக்கு பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவன் சொன்னான். உடனே அந்த சிகரெட் பிடிச்சிருந்தவன் சொன்னானா, நீ வேற இந்த மே மாசம் சித்திரை வெயில் உள்ள தூங்க முடியலையா, வேர்க்க தாங்க முடியல, அதனால மேல உட்காந்து சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். இயேசுவின் பாடல்ல நிறைய வேலைகள்ல இது வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரி சிகரெட் பிடிக்குது. ஆக நீங்க செத்து போனா என்ன பண்ணீங்க? சனிக்கிழமை செத்து போனா ஒரு கோழி போடுறீங்க, சனி போனம் தனி போகாது அப்படின்னு ஒரு பழமொழியை வச்சுக்கிட்டு சனிக்கிழமை செத்து போனா ஒரு கோழி போட்டு அந்த கோழி போட்டா சரியாயிடுமா? அதுக்கப்புறம் ஊர்ல சாவே வராதா? யாருமே சாவ மாட்டானா? இல்ல சாவாம நின்று போயிடுதா சாவே இல்லாம? அதுக்கப்புறம் தான் சாவணும்.
அதுக்கப்புறம் தான் எல்லாம் நடக்கிறது. சாவு தொடர்ந்து கொண்டுதான் இருக்குது. இன்று அவன் நாளைக்கு நான் என்று அந்த பட்டியல் நீண்டு கொண்டேதான் போகிறது. அதே போல நிறைய பேர் ஒரு குடிக்கால பழக்கம் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, புதைக்கும் போது குவார்டர் போடுறது, குவார்டர் போட்டு அதில் புதைக்குது. சிலது அவருக்கு சுருட்டுனா ரொம்ப உயிருங்க, சுருட்டு இல்லாம இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி சுருட்டு கட்டு 2-3 உள்ள போடுறோம். இப்படி சுருட்டு கட்டு போட்டா என்ன பண்ணுவாரு, டைம் பாஸுக்கு மேல வந்து சுட்டு தான் குடிப்பாரு இல்லையா? அதான் நடக்கிறது நிறைய வேலைகளிலே. இப்படிதான் தவறுதலான எண்ணங்களை, கருத்துக்களை எல்லாம் நாம் கொண்டிருக்கிறோம். அப்படி இல்லாமல் எப்பொழுதும் எனவே இறப்பு என்பது ஒரு அழிவல்ல, நிலைவாழ்வின் தொடக்கம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பவுலடிகளார் அதற்கு மிக ஒரு சாட்சியமாய் எழுதுகிறார், சொல்லுகிறார், நான் இப்பொழுதே செத்து என் ஆண்டவரை முகமுகமாக பார்க்க வேண்டும். சாவறதுக்கு துணிறாங்க. இங்க யார் சாவறதுக்கு ஆசைப்படுறீங்கன்னு கேட்டாக்கா, இந்த கூட்டம் முடிஞ்சவங்க தான் எல்லாம் அடிக்க வந்துருக்கு. ஒரு நல்லதுக்கு, ஒரு வாழறதுக்கு, நோய் இல்லாம நிக்கிறதுக்கு, ஒரு ஊடு கட்டி முடிக்கிறதுக்கு, சாமியாட்டு ஒரு ஜபத்தை பண்ணி ஏதாவது மந்திரிச்சு உப்பை குப்பை போட்டு நம்ம ஒரு வேலையை ஆரம்பிக்கலாம், வாழலான்னு பார்த்தாக்கா எப்ப சாவறான்னு கேட்கிறாரு அந்த சாமியார். ஆனா நான் கேட்கல, பவுலடிகளார் சொல்றாரு, நான் இப்பொழுதே சாகணும், செத்து நான் முகமுகமாக என் ஆண்டவரை இப்பொழுதே பாருங்க ஒரு ஆசை. இன்னொரு பக்கம் நான் வாழறதுலேயே ஒரு ஆதாயம் இருக்கிறது. எதுக்கு என்று சொன்னால், இந்த மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்கலாம் என்ற ஒரு ஆதாயம் அதில் இருக்கிறது. எனவே இப்படி வாழ்வதா சாவதா என்ற 2ஆம் கட்ட மனநிலையில் நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார். பிலிப்பியர் திருமுகம் 1ஆம் அதிகாரம் 22, 23, 24, 25 வசனங்களை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் இந்த கருத்தை அவர் அங்கே எழுதி வைத்திருக்கிறார். பவுலடிகளார் அந்த பிலிப்பு சமூகத்திற்கு, பிலிப்பு மக்களுக்கு அவர் எழுதிய கடிதத்திலே இதை குறிப்பிட்டு காட்டுகிறார். நான் இப்ப சாவணும்பா, நான் செத்து ஆண்டவரை பார்க்க வேண்டும். அவருக்கு உயிர்ப்பின் மீதும், ஆண்டவர் இயேசு சொன்ன அந்த உயிர்த்த அந்த நிலை வாழ்வின் மீதும் அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு உறுதியான நம்பிக்கை இல்லாது இருந்திருந்தால் இதை நிச்சயம் அவர் சொல்லியிருக்க மாட்டார். நாமும் ஒரு நாள் இறப்போம், உயிர்ப்போம். ஆனால் அந்த நிலை வாழ்வை பரிசாக்கி கொள்ள அந்த நிலை வாழ்வை நோக்கிய பயணத்தை நாம் தொடர்வோம். எனவேதான் நம் தாய்நாடு இதல்ல, விண்ணகமே நம் தாய்நாடு என்று அவர் சொல்லியிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட நம்முடைய நிலையான வாழ்வை, தாய்நாட்டை நோக்கிய பயணத்தில் ஏமாந்து போகாதபடி, வழி தவறி போகாதபடி, நரகத்துக்கு சென்று அழிந்து போகாதபடி நிலையான வாழ்வை நமதாக்கி கொள்ள அதற்கான நற்பண்புகளை, நல் ஜபத்தை, வாழ்வை நம்முடைய வாழ்விலே நாம் எடுத்து தொடர்ந்து ஆண்டவருக்கு உகந்த நல்ல வாழ்க்கையை வாழ இன்றிலிருந்தாவது முயற்சி செய்வோம். சாவு அழிவல்ல, நிலை வாழ்வின் துவக்கம் என்பதை புரிந்து கொண்டு மரித்தவர்களுக்காக ஜெபிப்போம், உத்திரிக்க சாத்திரர்களுக்காக ஜெபிப்போம், யாரும் நிலையாத ஆத்துமாக்களுக்காக நாம் மன்றாடுவோம், அகால மரணம் அடைந்தவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். இவருடைய ஆன்மாக்கள் ஆண்டவரில் நல்ல இளைப்பாறுதல் அடைய இறைவன் நிலை இன்பத்தின் கதவுகளை இந்த ஆன்மாக்களுக்கு திறந்துவிட நாம் மன்றாடி கொள்வோம். சிறப்பான இந்த இறந்தவருக்கான மாதத்தில் இப்படிப்பட்ட நம் குடும்பங்களில் மருத்துவர்களுக்காக ஜெபிப்போம். அவர்களும் ஆண்டவரில் உயிர்க்க வேண்டும், நாமும் மறுத்து அவர்களை முகமுகமாய் காண வேண்டும். அதுவரை விசுவாசத்தில் ஒருவர் ஒருவருக்காக நாம் ஜெபித்து தேற்றிக் கொள்வோம். ஆமென்.